2026 சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பரப்புரையை கோவையில் இன்று தொடங்குகிறார் எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுகவின் பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதனையொட்டி தேக்கம்பட்டி வனபத்ரகாளியம்மனை தரிசிக்க அவர் திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. கோவில் வழிபாட்டை தொடர்ந்து அவர் தன்னுடைய பிரச்சாரத்தை துவங்க இருக்கிறார். அது குறித்தான அண்மை தகவலையும் காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கதிர்வேல். இன்றைய தினம் எந்தெந்த தொகுதிகளில் பரப்புரை அவர் மேற்கொள்றாரு, சரியாக எத்தனை மணிக்கு துவங்குகிறார், எவ்வாறு இந்த பரப்புரை நிகழ இருக்கிறது? வணக்கம் கௌதமி. அதாவது தமிழகத்தின் 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற பொது தேர்தலின் பிரச்சாரம் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில இருந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சியுரை பயணத்தை துவங்க இருக்காரு. அதாவது இன்றைக்கு தற்பொழுது வனபத்ரகாளியம்மன் கோவில்ல சிறப்பு தரிசனத்தை முடிச்சுட்டு, அதாவது கோவில் அருகே இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்துல விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுடைய குறைகளை கேட்டறியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அதனை தொடர்ந்து மாலை 3 மணி அளவுல அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நடைபெற இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியில கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களையும் சந்திச்சிருக்காரு. மேலும் இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியில பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் எல் முருகன், அதுக்கப்புறம் கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொள்ள இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையத்தில் பொதுமக்களிடையே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணத்தில் முதல் பிரச்சார கூட்டமானது நடைபெற இருக்கிறது. அது மட்டும் இல்லாம அதே போல கார்மடை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெரியநாயக்கன் பாளையம், கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி, அதே போல சரவணம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளிலும் சென்று திறந்தவெளி வாகனத்துல பிரச்சாரம் மேற்கொள்ளாரு. கதிர்வேல், தொடர்ந்து அவர் எந்தெந்த பகுதிகளில் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார் அப்படின்றத சொன்னீங்க. தொடர்ந்து நாளைய தினம் அவருடைய திட்டமிடல் என்னவாக இருக்கிறதா, அது குறித்த விவரங்கள் இருக்கிறதா? நிச்சயமா கௌதமி. அதாவது இன்றைக்கு தினம் கோவை புறநகர் பகுதிகளில் அதாவது பிரச்சார கூட்டம் நடத்துறாரு. அதே போல நாளைய தினம் பாத்தீங்கன்னா கோவை மாநகர் பகுதிகளில் நடத்த திட்டமிடப்பட்டதா தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பாத்தீங்கன்னா நாளைக்கு கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதி வடவள்ளி பேருந்து நிலையம், அதே போல கோவை அதாவது வடகோவை சிந்தாமணி அருகே இருக்கக்கூடிய இடம், அது மட்டும் இல்லாம சுங்கம் பகுதி, அதே போல மாலை புதிய குளம் அப்படிங்கிற இடத்துல இந்த நிகழ்ச்சி முடிவு பெற இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கதிர்வேல்.